வெல்கம் டு மை அமீரா நியூஸ் சேனல். பட்டினியால் வாழும் காசா மக்கள், அது கண்டு கொள்ளாத உலக மக்கள். காசாவில் நிகழ்வது வெறும் பசி அல்ல, உயிரை பறிக்கும் கொடூரம். கொடூர பட்டினியால் தத்தளிக்கும் காசா, இரக்கம் காட்டாத இஸ்ரேல். அதை பற்றி தொடர்ந்து உரையாட வருகிறார் நம்மல் சலாமியா. எத்திக்கும் புகழ் மணக்கும் தமிழை தாய் மொழியாக கொண்டவள் என்ற பெருமிதத்தோடு துவங்குகிறேன். நாம் எல்லாம் கிடைக்கின்ற உணவை பசிக்காக உண்ணாமல் ருசிக்காக உண்டு கொண்டிருக்கிறோம். மிஞ்சுகின்ற உணவை ஃப்ரிட்ஜில் வைப்போமா அல்லது கீழே தட்டுவோமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அம்மாக்கள், ஸ்கூலுக்கு கொண்டு போகும் உணவை பாதி சாப்பிட்டு மீதியை கீழே கொட்டும் பிள்ளைகள், சாப்பாட்டில் உப்பு கூடினால் கூட பாத்திரத்தை தூக்கி எறியும் அப்பாக்கள், இதையெல்லாம் தான் நமக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பசி 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 என்று கதறிக்கொண்டிருக்கும் காசா குழந்தைகள், தங்கள் பசியை தாங்கிக் கொண்டு குழந்தைகளுக்காவது உணவு கிடைத்திடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள், நாடு முழுவதும் எங்காவது உணவு கிடைத்திடாதா என்று அலைந்து திரியும் மக்கள், எதுவும் கிடைக்காமல் புல்லை தின்றார்கள், பிறகு அதுவும் கிடைக்காமல் மண்ணை அள்ளி கூட தின்றார்கள். இன்று எதுவும் கிடைக்காமல் பட்டினியால் அங்கே குழந்தைகள் மாய்ந்து உயிரை துறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை காண முடியாமல் பெற்றோர்கள் காதறிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு 3 நாட்கள், அவ்வளவு ஏன் ஒரு 2 நாட்கள் உங்களால் பட்டினியாக இருக்க முடியுமா? முடியாது. நம் பிள்ளைகள் பட்டினியாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போமா? மாட்டோம். எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை தயவு செய்து தூக்கி எறியுங்கள். வலி எல்லோருக்கும் ஒன்றுதான், பசி எல்லோருக்கும் ஒன்றுதான். பசித்தால் உங்களுக்கு எப்படி பசிக்குமோ அதே போல்தான் எல்லாருக்கும் பசிக்கும். மற்றவர்கள் பசியால் துடித்துக் கொண்டிருக்கும் போது நாம் இங்கு வயிறார உண்டு கொண்டிருப்பது மனித செயல் அல்ல. நாம்